முதல்ல வந்து சர்க்கரை வெள்ளை கிழங்குல விட்டமின் ஏ, சி, இ, அப்புறம் விட்டமின் B5, ரிபோஃப்ளவின், நியாசின், தயமின் சத்துக்கள் இருக்கு. இந்த சத்துக்கள்லாம் இதுல கொட்டி கிடக்குது. இதுல எவ்வளவு தூரத்துக்கு கொட்டி கிடக்குதுன்னா, இந்த விட்டமின் B5ன்ற சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு ஜென்ரலா முகத்துல பரு, தலையில பொடுகு, அதுக்கப்புறம் மூட்டு சம்பந்தமான நோய்கள், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு பாத எரிச்சல் வரும். கால்லாம் எரியுது திக்கு திக்குன்னு இந்த குளிர்காலத்துல ரொம்ப சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கே ரொம்ப கிராங்கியா இருக்கிறது, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன்ஸ், இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா விட்டமின் B5 ரொம்ப கம்மியா இருக்கும். அது மட்டுமான்னு பார்த்தோம்னா விட்டமின் நோய்கள் வர்றது, பாத எரிச்சல் எல்லாமே குளிர்காலத்துல ஆப்வியஸா இருக்கும். இது எல்லாமே B5 டெபிஷியன்சில இருக்கு. அப்ப B5 உள்ள உணவு சாப்பிட்டா இந்த பிரச்சனைகள் குறையும். இப்போ ஒரு மூட்டு வலிகளோ மூட்டு வியாதிகளோ குறையணும்னா B5 இருக்கிற உணவு எடுத்துக்கணும். அப்ப அந்த மாதிரி B5 அதிகமான கொட்டி கிடக்கிற உணவு என்னன்னா சர்க்கரை வெள்ளை